ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஆடியோ தான் வாய்ஸ் ஓவர் தான் குடுத்துட்ருந்தேன். இப்போ என்ன நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மென்ட் அப்படிங்கிறதுனால, ஓகே நம்ம வந்து வீடியோலயே வரலாம். நம்ம வந்து கன்வே பண்ணுறது வந்து வீடியோல சொன்னா தான் வந்து எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நெனச்சேன். எஸ், ஐ அம் பிரெக்னன்ட். ஆக்சுவலி இது வந்து என்னோட 3rd பேபி. இது வந்து ஒரு அன்பிளான்டோ இல்ல எதேர்ச்சியா இப்படி நடந்துருச்சோ அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பிளான்டு ப்ரெக்னன்சி தான். ஸோ இது எல்லா ஆஸ்பெக்ட்டையுமே யோசிச்சு நானும் என்னோட ஹஸ்பண்டும் 2 பேரும் பிளான் பண்ணி பண்ண ப்ரெக்னன்சி தான் இது. ஸோ நாங்க பிளான் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு ஒரு 3, 4 மந்த்ஸ் யோசிச்சுட்டு, ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னோனவே வந்து எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் டு காட். வந்து நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன் இத பிளான் பண்ணோம் அப்படின்னா, எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாங்க ஏன் இத பிளான் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லப் போறேன். ஸோ இது முக்கியமா வந்து ஒரே ஒரு ரீசன் தாங்க. ஸோ என்னோட டயட் வந்து ரீசென்ட்டா வந்து 1 1/2 இயர்ஸ் பிஃபோர் வந்து வேற மாரி இருந்தது. இப்போ வேற மாரி மாறிடுச்சு. ஸோ அது எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நெறைய பேருக்கு புரியுமா அப்படின்னு தெரியல. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச மாரி நான் சொல்றேன். இது வந்து ஹோல் பிளான்ட் பேஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எந்த பால், தயிர், வெண்ணெய் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே என்னோட ஃபுட்ல இருக்காது. ப்ளஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ரா ஃபுட்ஸ் தான் மோஸ்ட்லி ஆட் பண்ணிப்பேன். நான் குக்குடு ஃபுட் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப மினிமல். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தோன்னா, நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ சால்ட்டு இருக்காது. அண்டு ஸ்பைசஸும் பார்த்தோன்னா, அன்வான்டட் ஸ்பைசஸ் வந்து என்னோடதில இருக்காது. கிரெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா, அன்பாலிஷ்டா இருக்கிறது தான் வந்து நான் வச்சுப்பேன். பாலிஷ்டா இருக்கிறத நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். என் குழந்தைங்களுக்கும் இப்படி தான் நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ எங்க ஃபேமிலி எல்லாமே வந்து இப்போ நாங்க வந்து பிளான்ட் பேஸ்டு டயட் இத தான் ஃபாலோ பண்றோம். இதில என்ன பெனிஃபிட் இருக்கு? இதெல்லாம் வந்து நான் மேபி இன்னொரு வீடியோல சொல்றேன். ஸோ இந்த டயட்ல நான் என்ன நெனச்சேன் அப்படின்னா, ஸோ எனக்கு ஒரு குழந்தை வேணும். ஸோ இது வந்து ஹெல்த்தி டயட். ஸோ எங்கள பொறுத்தவரையும் இது ஹெல்த்தி டயட் தான். ஏன்னா நாங்க எல்லாருமே ரொம்ப லைவ்லியா, ரொம்ப ஆக்டிவா இருக்கோம். ஸோ கம்பேர்ட் டூ பிஃபோர் நான் வந்து நல்லா பால், தயிர் எல்லாமே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப பார்க்குறப்போ, இப்ப என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே நான் வந்து டீட்டெயில்டா யாருக்காவது ரொம்ப இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தா மட்டும் நான் வந்து இன்னொரு வீடியோல சொல்றேன். அத வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த டயட்ல என்ன யூஸ் இருக்கு? இதனால என்ன இது வந்து டயட்டுங்கிறத விட நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இது ஒரு லைஃப் ஸ்டைல். நம்மளோட லைஃப் ஸ்டைலே இதுதான். இதுக்கப்புறம் வந்து இது நம்ம பின்னாடி திரும்பி, நம்ம பழையபடி எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுனா இதுதான். அவ்வளோதான். ஸோ இது எல்லா ப்ராடக்ட்டுமே ஆக்சுவலி மில்க் ப்ராடக்ட் எல்லா இடத்துலயுமே நம்ம ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு, பேஸ்ட்ரி முதற்கொண்டு, கேக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். பர்த்டே பார்ட்டியில பார்த்தோம் அப்படின்னா, எக்லெஸ் கேக்குங்கிறது ஃபேமஸ். ஆனா வீகன் கேக்குங்கிறது யாருக்கு என்னன்னு தெரியாது. ஸோ பிளான்ட் பேஸ்டு மில்க்ல பண்ற கேக்கு. ஸோ அதுவுமே லிமிட்டட் பேக்கரீஸ் இருக்கு. ஸோ அதுவும் ரொம்ப ரேர். ஸோ எல்லா பர்த்டே பார்ட்டிலயும் கண்டிப்பா அந்த மாரி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எல்லாமே நாங்க வந்து எப்படி டேக்கிள் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து யாருக்காவது விருப்பம் இருந்தா அப்படின்னா நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த பாயிண்ட். இந்த டயட்ல ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பேபி எனக்கு வேணும்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 3rd பேபி. ஸோ அது ஆசைப்பட்டோம் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு நம்ம பிளான் பண்ணிக்க முடியாது இல்லையா? ஸோ நம்மளோட ஃபைனான்ஷியல், ஸோ நம்மளோட பாடி கண்டிஷன் இது எல்லாமே நம்மள பார்க்கணும். ஸோ ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபிசிக்கல் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ப. ஸோ நான் இந்த டயட் ஃபாலோ பண்ணுறதுல எனக்கு தெரியும் நான் ரொம்ப ஃபிட்டா இருக்கேன், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு லீனா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர வந்து நீங்க ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது எப்பயுமே. ஸோ எல்லாரையுமே நான் சொல்ல வரல. பாதி பேர் என்ன பொறுத்தவரையும் என்ன கேட்குறவங்க எல்லாரும் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, "நீ சாப்பிடுறியா? நீ ஏதாவது பண்றியா?" ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட டயட் தெரியாது. நான் என்னோட பிரெக்னன்சில வந்து உங்களுக்கு வரிசையா நான் சொல்லிட்டுருப்பேன். ட்ரிமெஸ்டர்ல, ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டர்லேருந்து, செகண்ட் ட்ரிமெஸ்டர்லேருந்து தனித்தனியா நான் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு சொல்வேன். நான் என்னென்ன டயட் ஃபாலோ பண்றேன். எனக்கு எப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பா சொல்வேன். ஸோ ஏன்னா இத சாப்பிட்றவங்களும் மனுஷங்க தான். இத சாப்பிட்றது வந்து பெஸ்ட் டயட்ன்னு நான் கண்டிப்பா சொல்வேன். ஏன்னா இத நான் வந்து 1 1/2 இயர்ஸ் கிட்டத்தட்ட நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ இத நான் வந்து ஒண்ணே ஒண்ணு என்ன அஷ்யூர் பண்ணுவேன் அப்படின்னா, ஐ அம் வெரி ஃபிட் அண்ட் ஹெல்த்தி. ஸோ என்னால வந்து 40 இயர்ஸ் வரையும் ஒரு குழந்தைய பெத்துக்க முடியும். இதுதான். என்னால இந்த டயட்ல ஃபாலோ பண்றவங்களால.
ஸோ டிப்பிக்கலாக ஒரு உமனுக்கு வந்து 40 இயர்ஸ் வரையும் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ இந்த டயட்டில் எனக்கு அந்த ஆசை வந்தது. ஸோ நான் அதனால் வந்து இது நான் வந்து அப்படியே பிளெயினாக வந்து ஒரு பிளைண்டடாக நான் ஃபாலோ பண்ணல. எனக்கு வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க என்னை கைட் பண்ணுறதுக்கு. அவங்களும் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷீஸ் ஃப்ரம் யூஎஸில் தான் அவங்க இருக்காங்க. பட் எனக்கு கன்சல்டேஷன் ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நான் என்ன சாப்பிட்றேன், என்ன இது அப்டேட் முதற்கொண்டு, ஸோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாமே எல்லா குவான்டிட்டி முதற்கொண்டு நான் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அவங்க வந்து என்னை கரெக்ட் பண்ணுவாங்க. நானும் வந்து 100% கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது சில நேரம். இல்லை இது தப்பாக இருக்குது, நீ கொஞ்சம் மாற்றிக்கோ, இதை இன்க்ளூட் பண்ண அப்படின்னாங்கன்னா நான் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் என்னோடய டயட் வந்து இத்தனை நாளாக வந்து நான் 1.5 இயர்ஸாக நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நானே வந்து ஒரு பிளைண்டடாக ஃபாலோ பண்ணல. ஸோ எனக்கு வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க இதை சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, வி டோன்ட் வாண்ட் லைக் அன்வான்டட் திங்ஸ் லைக் நெகட்டிவிட்டி நமக்கு வேணாம் இந்த ப்ரெக்னென்சியில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா உன்னால் பார்த்துக்கிறதுக்கு டைம் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வரும்னு தெரியும். ஸோ நான் எல்லாருமே தப்பு சொல்லலை, கண்டிப்பாக சில பேர் அப்படி இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த நெகட்டிவிட்டிக்கு ஆளாயிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை. ஆக்சுவலி பேரண்ட்ஸ்கிட்டே கொஞ்சம் நாள் கழித்து தான் நாங்கள் வந்து சொன்னோம். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அதை டீல் பண்ணுற அளவு பொறுமை கிடையாது. ஸோ இன்கேஸ் வந்து யாருக்காவது அந்த பொறுமை இருக்குன்னா, அவங்க வந்து நான் அதை கேர் பண்ணிக்க மாட்டேன், நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இது எப்படி தெரிஞ்சதுன்னா 1 மந்தில் நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் ப்ரெக்னென்ட் அப்படின்னு. ஸோ அதில் வர வீடியோவும் வந்து நான் தனியாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதையும் பாருங்கள் இப்போது. ஸோ இப்போ நம்ம அந்த இதுலேயே பார்த்துருப்போம், வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் அதை காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடான மொமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். அது வந்து நான் தூங்கி எழுந்து அப்படியே வந்து என் ஃபேஸை காமிச்சது தான் ஆக்சுவலி. அது கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. இப்போ அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன அப்படின்னா ஃபட்டிக் ஆர் டயர்ட்னஸ்னு சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப அடித்து போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ப்ரெக்னென்ட் ஆனவங்களோ இல்லை நார்மலாகவே உடம்பு சரியில்லாதவங்களோ நான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப அடித்து போட்ட மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலை இதுக்கு முன்னாடி, ஏதாவது அந்த மாதிரி சிம்டம் இல்லை, ப்ரெக்னென்ட் ஆனால் கூட எனக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னா உங்களால் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணி பார்க்க முடியாத அளவு இருக்கும் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அது வரையும் நான் ஆக்டிவாக இருந்தேன். நான் வந்து ஸோ கம்ப்ளீட்டாக நான் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கே அந்த மாதிரி சில நேரத்தில் இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் அப்படி தான் இருந்ததுன்னு சொல்லணும். அடித்து போட்ட மாதிரி இருக்கும். ஸோ எப்போ பாரு நான் தூங்கிக்கிட்டே இருக்கணும். என்னை வந்து கொஞ்சம் தூங்க விட்ருங்க, எனக்கு எந்த வேலையுமே செய்ய பிடிக்காது.
ஸோ இது வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ நான் வந்து இப்படி ஒரு அம்மாவா வந்து சொன்னேன் அப்படின்னா, அது ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ அந்த அந்த கோவம் வந்து நமக்கு எரிச்சலா மாறும். எரிச்சல் வந்து கோவமா மாறும். ஸோ கோவம் வந்து நம்ம எல்லார் மேலயும் காமிக்க ஆரம்பிப்போம். அந்த மாரி எனக்கு ஒரு 3 டேஸ், 4 டேஸ் இருந்தது. அப்புறம் தான் நான் கெஸ் பண்ணேன். நோ. என்னால வந்து இந்த இந்த டயர்ட்னஸ் வந்து பேர் பண்ணிக்கவே முடியல. ஸோ ஐ நீட் சம் ஹெல்ப். ஸோ எங்க பேரண்ட்ஸோ இல்ல எங்க மதர் இன் லாவோ டக்குன்னு வர முடியாத சிச்சுவேஷன் எனக்கு தெரியும். ஸோ அப்படி தான் நாங்க பிளான் பண்ணோம். ஸோ நாங்க ஒரு ஹெல்ப்புக்காகவோ இல்ல கேட்டோ அந்த மாரி பிளான் பண்ணல. ஸோ நம்ம அவுட் சைட்ல இருக்கிற ஹவுஸ் ஹெல்ப்பர் யாரையாவது நம்ம கேட்கலாம். ஸோ நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெயினாக என்னென்னா குக்கிங்லாம் வந்து எனக்கு சரிப்பட்டு வராது. ஸோ எங்களோட சாப்பிட்ற முறைக்கு. ஸோ அதனால எங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கட்டிங் தான் தேவைப்பட்டது. ஸோ வெஜிடபிள் கட்டிங்ஸ் தான் நிறைய தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரம் தேய்க்கிறது இது எல்லாமே எங்கள் வீட்டில் டிஷ் வாஷர் இருக்குது. பட் ஸ்டில் வந்து எனக்கு என்ன ஃபீல் பண்ணேன்னா அதுக்கு கூட என்னால் முடியாமல் இருந்தது. ஸோ கொஞ்ச நாள் சரி அதுக்கும் வச்சுக்கலாம், துணி ஒருத்தருக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க அப்போ தான் வந்து சேர்ந்து வருவாங்க, ஒட்டுக்கா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது 3த்துக்கும் நான் வந்து செப்பரேட்டாக ஒரு ஆள் வச்சுருக்கேன். மற்றபடி வீடு பெருக்கி துடைக்கிறதுக்கெலாம் ஒருத்தவங்க வராங்க. ஸோ இதை வச்ச உடனே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து ஃபைனான்ஷியல் பொறுத்தவரையும் எங்களுக்கு கடவுள் எங்களை நல்லா பார்த்துட்ருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்களால் முடியும் ஸோ இதை வச்சுக்கிறதுக்கு. ஸோ முடியுன்றவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லைக் நாட் ஓன்லி லைக் ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்தையும் தான் நான் சொல்வேன். ஸோ இந்த மென்டல் ஹெல்த்து நமக்கு இந்த ப்ரெக்னன்சியில் ரொம்ப முக்கியம். அது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால நான் இதை வச்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் இந்த ஃபட்டிக்கு நான் வந்து ஓவர் கம் பண்ண விஷயம் இது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு அட்வைஸாவோ எதுவும் கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு மெடிக்கல் அட்வைஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் வர சிம்டம்ஸ்லாம் சிலது ரொம்ப டீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ஸ் யாராவது இருந்தீங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வேறு ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. இல்லை எங்களுக்கு பரவாயில்ல இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பாருங்கள். அடுத்தது வந்து டெண்டர் பிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட லேடிஸோட பிரெஸ்ட் வந்து என்ன சொல்லணுன்னா ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ டிப்பிக்கலாக வந்து ஒரு கொஞ்சம் வளர்ச்சி அடையும் நமக்கு. ஏன்னா வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து பால் ஊட்டுறதுக்கு வந்து நமக்கு அந்த க்ரோத் அந்த வளர்ச்சி அடையும்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சுது ஃபஸ்ட்டு ட்ரிமஸ்டர்லேயே தெரிஞ்சுது. ஸோ எனக்கு செகண்ட் பேபிக்கும் அப்படி தான் இருந்தது. பட் இது வந்து பயங்கரமாக தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இந்த டெண்டர் பிரெஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சூறாக இருக்குது அப்படின்னா நம்ம பேடட் ப்ராஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல் டே வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நைட்டு மட்டும் தூங்குறப்ப அதை கழட்டிட்டு தூங்கிடணும். எப்போயுமே அந்த ப்ரா போடும்போது நம்ம வந்து நைட்டு போடுற பழக்கத்தை வச்சுக்கூடாது. அது நார்மலாகவே நல்லது இல்லை ஆக்சுவலி. பட் நமக்கு சில நேரத்தில் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றதுனால இந்த பேடட் ப்ராஸ் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன். இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு சிம்டம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மெல். ஸோ இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ரொம்ப பயங்கரமாக ஸ்பைஸ்லாம் போட்டு எப்பயுமே நான் ஆயிலெலாம் வதக்கி இந்த மாதிரிலாம் குக் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு அந்த எந்த பிரச்சனைகளுமே வரல. எனக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ட்ரிமஸ்டரில். இப்போயும் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ட்ரிமஸ்டர் முடிகிற இதில் இருக்குது ஸ்டேஜில். அதனால தான் இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். ஏன்னா அதை நான் எப்படி த்ரூ பண்ணணும் அதை லைவாக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த எந்த ஸ்மெல் எனக்கு ஒத்துக்கல அப்படின்னா நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சாலட். ஸோ சாலட்டில் என்ன அப்படின்னா என்னால் குக்கும்பர் ஸ்மெல்லில் ஜீரணிச்சிக்கவே முடியல. ஸோ என்னால் கொஞ்சம் கூட அது கிட்ட கூட என்னால் போக முடியல. ஸோ குக்கும்பர் ஸ்மெல் இல்லை மேங்கோ இப்படி வந்து எனக்கு எதையுமே வந்து கட் பண்ணுற ஸ்மெல்லை வந்து என்னால் பேர் பண்ணிக்கவே முடியல. நாட் ஓன்லி லைக் ஸ்மெல், இப்போ அடுத்து பார்த்தோன்னா டேஸ்ட்டு. இந்த சாலட் எந்த சாலடுமே ஒரு பச்சை காய்கறிகளை என்னால் சாப்பிட முடியல. ஏன்னா அதுதான் வந்து நான் மெயினாக சாப்பிட்டுட்டு இருந்தேன் இத்தனை நாள். ஸோ அதை எனக்கு வந்து அவாய்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கப்போ என் பாடி சொன்னோன்னே என்னால் அது வந்து டக்குன்னு ஜீரணிச்சிக்க முடியல. ஸோ அது எல்லாமே ஒரு இரிட்டேஷனாக தான் மாறிச்சு. ஆனால் அதை எப்படியோ நான் ஓவர் கம் பண்ணேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து நான் அந்த டயட் பிளான்லேயே உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொன்றா. நெக்ஸ்ட்டு சிம்டம் என்ன சொல்லணும் அப்படின்னா நான் அந்த ஃபெட்டிக்லேயே சொல்லியிருப்பேன் ஸ்லீப்பிங். அதுதான் திரும்பவும் தனியாக ஒரு சிம்டமாக சொல்கிறேன். ஸ்லீப்பிங்னு ஏன் நேப் டைம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த நேப் டைமில் என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்த டைமுமே தூக்கம் வரும். ஸோ காலையில் நம்ம எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10:00 10:30 ஆனோடனே எனக்கு எகெயின் தூக்கம் வந்துடும். ஸோ நான் மார்னிங் வந்து 5:30 6க்குலாம் எழுந்துருவேன். அந்த பழக்கம் இருக்குது. என்னால் இப்பயும் எழுந்திரிக்க முடியும் அது. ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமே வரல. ஸோ நான் காலையில் எழுந்து என்னோடய ருட்டீனே வந்து ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். காலையில் எழுந்த உடனே நான் குளிச்சுட்டு நான் வந்து சாமிக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவேன்.
ஸோ எப்பயுமே குளிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறதுங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களோட அந்த ஸ்வெட்டிங் கூட உங்களுக்கு நல்லது தான். ஸோ நீங்கள் அந்த ஸ்வெட்டிங் வருதே அப்படின்றதெல்லாம் பார்க்க தேவையில்ல. ஸோ இது வந்து நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, சாத்விக் மூமெண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து எனக்கு இந்த மெத்தட் ஃபாலோ ஆகுது. ஸோ யோகாலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா மெடிடேஷன். ஸோ அட்லீஸ்ட் எனக்கு வந்து 10 மினிட்ஸாவது நான் வந்து எவ்ரி டே நான் மெடிடேஷன் பண்ணுவேன். அது எப்படி சொல்கிறதுனா, அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மெடிடேஷனா அதுவா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம மைண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த ப்ரெக்னென்சியில் எந்த ஒரு இரிட்டேஷனும் நமக்கு இருக்குது. ஸோ என்ன மாதிரி டிப்பிக்கலாக எனக்குலாம் ரொம்ப இரிட்டேஷன் ஆகும். ஸோ அது நான் அதுக்கப்புறம் சொல்வேன் நான். ஸோ அதெல்லாம் எனக்கு ஓவர் கம் பண்ணது வந்து இந்த மெடிடேஷன் தான். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் குக்கிங் பண்ணிவிட்டு, குக்கிங்னா என்ன, நான் சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன் என் குழந்தைக்கு. அதையும் நான் வந்து சொல்கிறேன். நாங்கள் சாப்பிட்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் சாப்பிடுவோம். ஸோ அவளுக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும், பெரிய பொண்ணு. அவளுக்கு கட்டி தந்துட்டு அப்படி இப்படின்னு என் சின்ன பொண்ணையும் அமுச்சிட்டு, ஸோ இப்படி திரும்பி பார்க்குறப்ப 10:30 ஆகிடும். ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சிட்ட உடனே எனக்கு என்ன வரும்னா தூக்கம் வரும். ஸோ அப்போ தான் நம்ம எல்லாமே முடிச்சிருப்போம். நைட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் தூங்கியிருப்போம். ஆனாலும் நமக்கு அது தூக்கம் வரும். ஸோ அதுவும் கொஞ்ச நேரம் நான் ஒரு 11:30 வரையும் தூங்கிட்டு திரும்பவும் என் சின்ன பொண்ணை பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப் டே ஸ்கூல் அவளுக்கு. ஸோ அது பிக்கப் பண்ணிவிட்டு நான் வந்தேன் அப்படின்னா, சில நேரத்தில் என் ஹஸ்பண்ட் இருப்பார். ஆஃப்டர்நூனு நேப் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2:00, 2:30 மாதிரி. இல்லை அப்படின்னா எனக்கு அதுவும் இல்லைன்னா அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைம் தான். ஸோ ஏன்னா குழந்தையும் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு எனக்கு தூங்கவே முடியாத மாதிரி இருக்கும். நேப் டைம் கூட எடுக்க முடியாத மாதிரி இருக்கும் ஆஃப்டர்நூன். ஸோ சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும்னு வச்சுக்கோங்க நமக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம இதை பிளான் பண்ணியிருக்கோம்ல அதனால. ஸோ இது ஸ்லீப்பிங் இதுதான் முக்கியமாக சொல்லுவேன். ஆனால் நேப் டைம் வந்து எப்போ டைம் கிடைச்சாலும் காலையில், மத்தியானம், ஈவினிங் கூட நான் சில நேரம் தூங்கிடுவேன். ஏன்னா என்னால் சுத்தமாக தூங்காமல் இருக்க முடியாது. அடுத்த நேரம் வேலையே பண்ண முடியாது. ஸோ அது ஒன்றுமே நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியாது. ஸோ நம்ம மட்டும் இல்லை, நம்மளை நம்பி வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க அடுத்து அப்படிங்கிறப்ப நான் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணணும். ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். முக்கியமாக இதில் இன்னொரு சிம்டம் என்ன அப்படின்னா மூட் சேஞ்சஸ்னால் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அடித்து தூக்குற மாதிரி இருந்தது எனக்கு. இரிட்டேஷன் எதுக்கு எடுத்தாலும் இந்த வேலை இதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணியாச்சு. பட் யார் பேசினாலும் இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக என்னோட மதர்லாம் கூட வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட கூட டக்குன்னு நான் வந்து கோவப்படுற மாதிரி பேசின மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ இதெல்லாம் என்னோடய ப்ரெக்னென்சியில் இருந்த சிம்டம் அப்படின்றது வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். ஆக்சுவலி நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல வருவேன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட யாராவது உங்கள் வீட்டில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசுனாங்கன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க கோ த்ரூ பண்ணுறது நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. நானும் அந்த மாதிரி தானே கடந்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி லேடிஸ் நினைக்கலாம். கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பாடி சிம்டமு. ஸோ அது எல்லாமே வந்து அது கடந்து கோ த்ரூ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நேரத்தில். ஸோ அதனால் அது வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிட்டு அவங்கள திரும்ப ஓவராக பேசுறது பண்ணுறது, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹெல்ப் பண்ணலாம். அவங்க ஏன் இரிட்டேட் ஆகிறாங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மேபி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படலாம். அவங்க கேட்காம கூட இருந்திருக்கலாம். நீங்களாக அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நான் என்ன கடவுளா அப்படின்ற மாதிரி கிடையாது. உங்களுக்கே தெரியும், காமன் சென்ஸ் இருக்கவங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே தெரியும். ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது எல்லாருமே அந்த ஃபேமிலியில் வந்து ஹெல்ப் பண்ணாதாங்க அந்த லேடியால் வந்து எல்லா சிம்டமே கோ த்ரூ பண்ணி ஒரு பாசிட்டிவ் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையோட மென்டல் க்ரோத் வந்து இதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால தான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ இந்த இரிட்டேஷன் இது எல்லாமே எனக்கு இருந்தது. ஸோ இது யாருமே இல்லைன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அந்த நிலமையில தான் நான் இருந்தேன். அப்படின்னு நான் நினைக்கிற ஆளே கிடையாது. ஆனால் எனக்கே அப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு விஷயம். ஸோ இது கொஞ்சம் நெகட்டிவாக தெரிஞ்சாலும் வந்து இதை எப்படியாவது கடந்துருவேன் அப்படிங்கிறது எனக்கு இந்த ஃபஸ்ட் ட்ரிமெஸ்டரில் இந்த சிம்டம் மெயினாக இருந்தது, இரிட்டேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வெயிட் கெயின். ஸோ எனக்கு வந்து இந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் இந்த ஃபஸ்ட் ட்ரிமெஸ்டரில் வந்து 2 kg ஏறி இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா அந்த டயட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ இதுலேயே நமக்கு வெயிட் ஏறுமானா ஏறும். நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக வந்து சாப்பிடணும். ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணால் இதில் வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக வெயிட் கெயின் நடக்கும். ஸோ ஒரு டிராஸ்டிக்காக நடக்காது, பட் வெயிட் கெயின் இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். அடுத்தது வந்து என்ன சிம்டம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன். ஸோ கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து 1 year ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதை ஃபீல் பண்ணி. ஸோ கான்ஸ்டிபேஷனே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் வரவே வராது. ஸோ இந்த ப்ரெக்னென்சியில் வந்து எகெயின் வந்து
கான்ஸ்டிபேஷன் வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் சாலட் எனக்கு அது ஒத்து வரல. ரா வெஜிடபிள்ஸ் நமக்கு எது ஒத்து வரலங்கிறது நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். ஸோ அப்சர்வ் பண்ணால் எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் செட் ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சுது. லைக் குக்டு வெஜிடபிள்ஸோ ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸோ கிடையாது, இது ரா வெஜிடபிள்ஸ் நான் சொல்கிறது. ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அவாய்ட் பண்ணோடனே எனக்கு என்னென்னா இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஸோ அந்த கான்ஸ்டிபேஷன் எல்லாமே இந்த இந்த ட்ரிமஸ்டரில் வந்து எண்ட் ஆகுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ட்ரிமஸ்டரில் வந்து நான் ஹோப் பண்ணுறேன். என்ன ஹோப் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, சாலட் கண்டிப்பாக நான் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் அது கிட்ட கூட என்னால் இப்போ போக முடியல. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். அடுத்தது வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இதில் முக்கியமானது இது சிம்டம்னு சொல்ல வரல. ஸோ நான் எந்த ஒரு மெடிக்கேஷனுமே நான் எடுத்துக்கல. நாட் ஈவன் லைக் ஃபோலிக் ஆசிட் எதுவுமே நான் எடுத்துக்கல. நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா, கோல்டு காஃப் வந்தால் கூட நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த மெடிக்கேஷனுமே எடுக்கக்கூடாது, எந்த மெடிசனுமே நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ. அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் அது வந்து எனக்கு ஃபோலிக் ஆசிட் கூட நான் சாப்பிடல. ஏன்னா நான் சாப்பிட்ற டயட் நான் பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஸோ என்னோடய டாக்டர் அட்வைஸ் படி அதுலேயே எல்லாம் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நீட் சம் கைண்ட் ஆஃப் மெடிசன் விச் இஸ் மேனுஃபேக்சரிங் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ அது என்ன வெளியில் தயாரிக்கிறாங்களோ அது வந்து நான் சாப்பிட விரும்பலை. ஏன்னா நான் எல்லாமே வந்து நேச்சுரல் ஃபுட்ஸு தான் சாப்பிட்றேன். ஸோ அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். அதுலேயே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். எல்லா நமக்கு தேவையான அயன் கண்டென்ட் எல்லாமே அதுலேயே இருக்குது. ஸோ என் குழந்தைக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா வளரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நான் அந்த மெடிக்கேஷன் எடுத்துக்கல. ஸ்கேன், ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ஸ்கேன் அல்ட்ராசவுண்டுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் ஹெல்த்தி. ஸோ இது வந்து சொல்கிறப்போ கொஞ்சம் பழமை வாய்ந்ததாக தெரியும். பட் அது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் ஹாலிஸ்டிக் அப்ரோச் நான் இதை ஃபாலோ பண்ணுறதுனால ஹோல் பிளான் பேஸ்ட் டயட்டில் இதுவும் ஒன்று. ஸோ நான் வந்து என்னோடய பேபியை வந்து அல்ட்ராசவுண்டு ஸ்கேனில் எக்ஸ்போஸ் பண்ண விரும்பலை. ஸோ இப்போ நான் பண்ண விரும்பலை. மேபி ஆஃப்டர் 20 வீக்ஸ்க்கு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவேன். இப்போ நான் கரண்ட்டாக வந்து 13 வீக்ஸில் இருக்கேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே என்னோடய டாக்டர் அட்வைஸ் படி இப்போ வேண்டாம் அல்ட்ராசவுண்டு. ஸோ நம்ம அப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்கு ஃபீட்டல் யூஸ் பண்ணுவாங்க, ஃபீட்டல் டாப்லர். அதுவும் நான் இனிமேல் தான் வந்து ஆக்சுவலி போய் பார்க்க போகிறேன். ஸோ அதுவும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இன்னொரு சிம்டம் என்ன அப்படின்னா, ஒரு 2 மந்த்ஸ்க்கு இருந்தது. இப்போ நான் நார்மலாக இருக்கேன். இப்பயும் வந்து லைட்டாக அந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, அப்படைட். ஸோ நமக்கு பசி உணர்வே இருக்காது. ஸோ அது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து நம்ம நல்லா சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் பசிக்கவே பசிக்காது. கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். அந்த மாதிரி நிறையா ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஃபீல் பண்ணுவேங்க. அந்த மாதிரியும் நான் இருந்தேன். ஆக்சுவலி நான் சாப்பிட்டுட்டு இருந்ததை விட பாதி அளவு தான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ அப்போ எனக்கு வெயிட் குறைஞ்சா மாதிரி இருந்தது. 1 kgயோ என்னமோ குறைஞ்சா மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் வந்து அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி, ஸோ இப்போ நம்ம பசி எடுக்கலைன்னா நம்ம என்ன குடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஸ்வீட் லைம் ஜூஸ் குடிக்கலாம், சாத்துக்குடி குடிக்கலாம், ஆரஞ்சு குடிக்கலாம், கோகனட் வாட்டர் குடிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பசி உணர்வை வந்து தூண்டும் அப்படின்றாங்க. ஸோ டைஜஷனுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கும் அந்த ரிசல்ட் கிடைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த ஃபஸ்ட்டு ட்ரிமஸ்டரில் நான் சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்ணேன், முக்கியமான சேலஞ்ச் அப்படின்னா, எனக்கு வந்து சோர் த்ரோட் வந்துருச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலியிலே எல்லாருக்கும் கோல்டு, காஃபு இதெல்லாமே நாங்கள் டீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு விஷயம், பெரிய விஷயமா போயிட்டு இருந்தது. ஸோ அது எனக்கும் வந்து வந்துருச்சு. ஸோ கோல்டு இதெல்லாம் வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின் தான் வந்து இதெல்லாம் ரிலீஸ் ஆகி நமக்கு இப்படி வருது. ஸோ இது வந்து ஒரு பெரிய வியாதியோ இது போகாதோ அப்படின்ற மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை. ஸோ சோர் த்ரோட் வந்து ஃபஸ்ட்டு சோர் த்ரோட் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா அது கோல்டாக வந்தது. அதுக்கப்புறமா அது காஃபாக வந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாகவே இப்போ ரிலீஃப் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு எப்படி போகுது டாக்ஸின் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு காட்டுது. ஸோ இதில் வந்து எந்த மெடிக்கேஷனுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ இது வந்து எவ்வளோ நாள் ஆச்சு எனக்கு அப்படின்னா 2.5 வீக்ஸ் ஆச்சுங்க சரியாகிறதுக்கு. ஆமாம், அவ்வளோ நாள். இது வந்து நான் சொல்கிறது கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு. ஸோ எனக்கு ஹாரிபிளாக இருந்தது 1 வீக் இருந்திருக்கும். ரொம்ப என்னால் பேர் பண்ணிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது 1 வீக். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக பேஷன்ஸாக கடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணேன். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம டயட் பார்க்கலாம். அடுத்து நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னு. ஸோ ப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 9 வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அரௌண்ட் 9 கோகனட் வாட்டர் குடிப்பேன். ஸோ 2 or 3 கோகனட் வாட்டர் வந்து நான் குடிப்பேன் எப்போயுமே, ஆக்சுவலி எவ்ரிடே. இல்லை இந்த கோகனட் வாட்டர் நான் வந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1.5 months வந்து வீட் கிராஸ் ஜூஸ். ஸோ அதுவுமே நமக்கு ரொம்ப நல்லது விட்டமின் B12க்கு. ஸோ அதுவுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் என்ன சொல்வேன்னா, மார்னிங் வந்து எடுத்துக்க சொல்வேன். சப்போஸ் இந்த
மாதிரி கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது 1-2 நாள் வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டைஜஷனை வந்து ரொம்ப ரிலீவ் பண்ணும். ஸோ இது வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட். அது வந்து ஒரு 10:30க்கு நான் சாப்பிடுவேன். ஸோ அது என்ன சாப்பிடுவேன்னா ஒரு கம்ப்ளீட் வாட்டர்மெலன், ஒரு குட்டி வாட்டர்மெலனோ இல்லை ஒரு பெரிய வாட்டர்மெலனில் பாதி வாட்டர்மெலனோ. ஸோ இதுதான் என் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வந்து போதுமா அப்படின்னு கேட்டால் நல்லாவே போதும். வாட்டர்மெலனில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ரிலீவிங்கான ஒரு ஃப்ரூட்னால் அது வாட்டர்மெலன் தாங்க காலையில். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு. லன்ச் அப்படின்னா லன்ச் வந்து சம்டைம் வந்து என்னால் ஒரு வெஜிடபிள் சாப்பிட முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நான் பனானா எடுத்துப்பேன். பனானாஸ் எவ்வளோ எடுத்துப்பேன்னா ஒரு 6 or 7 பனானாஸ் எடுத்துப்பேன். ஸோ இதுதான் என்னோடய லஞ்சாக இருக்கும் மெயினாக. உங்களுக்கு பெரிய பனானாஸ் நான் சொல்கிறது. ஸோ அதுவே நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இல்லை நான் வந்து ஃப்ரூட் எடுத்துக்கல, நான் வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ். ஸோ இது நான் நல்லாவே சாப்பிடுவேன். இல்லை இது நார்மலாக இதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன், நான் சொன்னேன் சாலட்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அது இப்போ என்னால் சாப்பிட முடியல. ஸோ ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸே நான் ஒரு 1.5 பிளேட் கிட்டத்தட்ட நான் சாப்பிடுவேன். ஒரு தடவை சாப்பிட்டு இன்னொரு தடவை சர்விங்கும் நான் சாப்பிடுவேன். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் வெஜிடபிள் எல்லாருமே நாங்கள் கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அதுக்காகவே நான் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அதுவுமே நம்ம வந்து என்ன சொல்கிறது, நமக்கு ரைஸை விட அந்த தால்லாம் விட இந்த வெஜிடபிள் கன்சியூம் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இதுதான் என்னோடய லஞ்சு. ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து ரோஸ்டட் ஆர் சோக்டு நட்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மண்ட், கேஷ்யூ இந்த மாதிரி இது இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்குது இங்கே பக்கத்துலேயே, பிளான் பேஸ்டு ஷாப், வைப்ரண்ட் லிவிங்னு பேர். ஸோ நாங்கள் அடிக்கடி போவோம். ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் ஸ்டில் இது வர்த்துன்னு நான் சொல்லுவேன். ஸோ வால்நட் டேட் பார் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கன்சியூம் பண்ணிப்பேன் நான். அண்ட் ப்ளஸ் அவகேடோ வந்து கண்டிப்பாக குட் ஃபேட்டுங்க, அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அது கூட என்ன சொல்வேன் அப்படின்னா நம்ம வந்து ராகி கிராக்கர், ஸோ ஏதாவது பேக்டு கிராக்கர் நான் சாப்பிடுவேன். ஸோ அது வந்து ஆயில்லையோ இல்லை இதுலேயோ ஃப்ரை பண்ண கிராக்கர் கிடையாது. ஸோ இது பேக்டு கிராக்கர். ஸோ கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஆனால் வந்து இந்த அவகேடோவை என்னால் ப்ளெயினாக சாப்பிட முடியல. ஏன்னா அதுவும் வந்து ஒரு பிளெயின் டேஸ்ட், அந்த ஒரு ரா டேஸ்ட் கொடுத்தது. ஸோ வெஜிடபிள்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால் வந்து அது சாப்பிடணுமே அப்படிங்கிறதுனால இதை கன்சியூம் பண்ணுறதுக்கு இந்த கிராக்கர் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இது இல்லை அப்படின்னா நான் என்ன சாப்பிடுவேன் அப்படின்னா ஸ்வீட் லைம் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் கண்டிப்பாக நான் குடிப்பேன். ஸோ அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டைமில் வந்து ரொம்ப பிடிச்ச டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்து டின்னர் பார்த்தோம் அப்படின்னா கோவா சாப்பிடுவேன். அப்புறம் போமோகிரானட் இருக்கும். இல்லைனா பனானாஸ் ஒரு 4-5 பனானாஸ் சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாக தான் இருக்கும் என்னோடய டின்னரு. ஸோ இதோட என்னோடய டயட் முடிஞ்சுதுங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிமெஸ்டரில் உள்ள எல்லா சிம்டமும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செகண்ட் ட்ரிமெஸ்டர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய்.